அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்தில் கடகராசினியர்களான உங்களுக்கு நல்வாழ்வு தரும் நவராத்திரி விழா. இந்த நவராத்திரி விழாவில் கடகராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நவராத்திரியினுடைய சிறப்புகள் குறித்து தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் புரட்டாசி மாதம் ஒரு புனிதமான ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கன்னிராசியில் சூரியன் பிரவேசிக்கும் இம்மாதத்தில் பெண் தெய்வ வழிபாட்டு பெருமை சேரும் என்றும் நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். எனவே சக்தி வழிபாட்டால் சஞ்சலம் தீர்க்கும் மாதமான புரட்டாசியில் வரும் நவராத்திரி விழாவை கொண்டாடினால் நலம் யாவும் வந்து சேருங்க. ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கு மூல காரணமாக விளங்கும் தெய்வங்களான சிவன், பிரம்மா, விஷ்ணுவின் துணைவியர்களான துர்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி ஆகிய தெய்வங்களை பூமாலை சூடியும் பாமாலை பாடியும் வழிபட்டால் பிரச்சனைகள் அகலுங்க, பொருள் செல்வம் கூடும், வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கி வெற்றி வாய்ப்பு பெருகும் என கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் உருவானதுதான் இந்த நவராத்திரி விழா. அது மட்டும் இல்லாமல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி. அதே போல அம்பிகையை கொண்டாட உகந்த நாள் நவராத்திரியாகும். நவம் என்றால் 9 என்றும் ராத்திரி என்றால் இரவு என்றும் பொருள்படும். 9 இரவுகள் அம்பிகையை கொண்டாடி விரதமிருந்து வழிபட்டு வந்தால் பொன் பொருள்கள் குவியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி 9 நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி விழா புரட்டாசி மாதம் 6ஆம் நாள், அதாவது 22/9/2025 அன்று ஆரம்பமாகிறது. அன்றைய தினம் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் கொலு வைக்க தொடங்குவார்கள். 30/9/2025 அன்று துர்காஷ்டமி, 1/10/2025 அன்று சரஸ்வதி பூஜை, 2/10/2025 அன்று விஜயதசமி நிகழ்வோடு நவராத்திரி முடிவடைகிறது. இந்த நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபட்டால் ஒப்பற்ற வாழ்க்கை அமைய பெறும். ஒருவர் வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம் மூன்றும் இருந்தால்தான் கல்வியால் ஈட்டிய செல்வத்தை காப்பாற்றி வைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்த இயலும். எனவேதான் வீரம் தரும் துர்கா தேவியை முதல் 3 நாட்களும், செல்வம் தரும் லட்சுமியை அடுத்த 3 தினங்களும், கல்வி செல்வம் தரும் சரஸ்வதியை அடுத்த 3 நாட்களும் முறையாக பூஜை செய்து வழிபட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். அவ்வாறு வழிபட்டால் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏராளமாக நடைபெற தொடங்கும் என்பது முன்னோர் வாக்கு. தேவியின் அருள் கிடைக்க தேவர்கள் கடும் தவம் செய்தனர். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஆகிய 3 சக்திகளின் பேரருளையும் பெற முயற்சி எடுத்தனர். தேவர்கள் உடலை அசைக்காமல் தவம் செய்த நாட்களில் எல்லா வஸ்துக்களும் அசையாமல் இருந்தன. இதன் நினைவாக கொலு வைத்து கொண்டாடுகிறோம். இந்த சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழா மட்டும் பெருமாளுக்குரிய வழிபாட்டு தலங்களில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகிறது. சிவபெருமானின் அருளை பெற்று தரும். அது மட்டுமில்லாமல் கேதார கௌரி விரதம் என்று அனைத்து தெய்வங்களுக்குமான வழிபாட்டு மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கிறது. புரட்டாசி மாதத்தில் கடைபிடிக்கப்படும் விரதங்களில் சிலவற்றை இங்கே பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக விநாயகர் விரதம். புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில் இந்த விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. விநாயகரை மனதில் நிறுத்தி செய்யப்படும் இந்த விரதத்தை மனசுத்தத்தோடு செய்தால் நாம் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். இது தவிர துர்காஷ்டமி விரதம் என்பது விநாயகரை வழிபடும் ஒரு விரதமாக இருக்கிறது. புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி திதி அன்று சிவபெருமானோடு சேர்ந்து விநாயகரை வழிபட வேண்டிய விரதம் இது. இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குடும்ப ஒற்றுமை பலப்படும். அடுத்ததாக மகாலட்சுமி விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி முதல் 16 நாட்கள் லட்சுமி தேவி பிரார்த்தித்து செய்யப்படும் விரதம் இதுவாகும். தொடர்ச்சியாக 16 நாட்கள் மகாலட்சுமியை வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் இருக்கும் வறுமை அகலும், ஒளிமயமான வாழ்க்கை அமையும். அது மட்டுமில்லாமல் இந்த புரட்டாசி மாத வளர்பிறை சப்தமியில் உமா மகேஸ்வரரை பூஜை செய்து 12 முடிச்சுக்கள் கொண்ட கயிற்றை, அதாவது சரடை, வலக்கையில் கட்டிக்கொள்வார்கள். இந்த விரதத்தால் பிள்ளை பேறு கிடைக்கும் என நம்பப்படுகிறது, ஐதீகமாகவும் உள்ளது. அதே போல ஜேஷ்டா விரதம். புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி அன்று ஜேஷ்டா தேவியை நினைத்து செய்யப்படும் விரதம் இது. மகாலட்சுமிக்கு மூத்த தேவியான இவரை பேச்சு வழக்கில் மூதேவி என்று அழைப்பார்கள். அது மட்டுமில்லாமல்
இந்த சஷ்டி லலிதா விரதம் புரட்டாசி மாத வளர்பிறை சஷ்டியில் பரமேஸ்வரியை குறித்து கடைபிடிக்கப்படும் விரதம் எது? இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் சகல சௌபாகியங்களும் சர்வ மங்களும் கிடைக்கப்பெறும் என கூறப்படுகிறது. புரட்டாசி மாதம் தேய்பிறை சஷ்டியில் சூரியனை பூஜை செய்து பழுப்பு வண்ணம் கொண்ட பசுமாட்டை ஆபரணங்களால் அலங்கரித்து பூஜிக்கும் விரதமாகும். இதை மேற்கொள்வதால் சகல சக்திகளும் கிடைக்கும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த நவராத்திரியின் முக்கிய நிகழ்வாக கொலு அமைப்பது அமைகிறது. அந்த வகையில் இந்த கொலுப்படிகள் அமைக்கும் முறைகள் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கொலுப்படிகளை 5, 7, 9 என்ற ஒற்றை வரிசையில் அமைக்க வேண்டும். முதல் படியில் ஓரறிவு கொண்டவைகளான புல், பூண்டு, செடி, கொடி, தாவர வகைகளை வைக்க வேண்டும். இரண்டாவது படியில் 2 அறிவு கொண்ட பிராணிகளின் பொம்மைகள், சிப்பி, சங்கு போன்றவற்றை இடம்பெற செய்ய வேண்டும். மூன்றாவது படியில் 3 அறிவு கொண்ட எறும்பு, கரையான் பொம்மைகளை வைக்க வேண்டும். நான்காவது படியில் 4 அறிவுடைய உயிரினங்களான நண்டு, வண்டு போன்ற ஜீவராசிகளின் பொம்மைகள் இடம்பெற வேண்டும். ஐந்தாவது படியில் 5 அறிவு கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவற்றின் பொம்மைகள் வைக்க வேண்டும். 6வது படியில் 6 அறிவு கொண்ட மனித பொம்மைகள் மற்றும் நாட்டிற்காக உழைத்த தலைவர்களின் பொம்மைகள் இருக்க வேண்டும். 7வது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மான்களின் பொம்மைகள் இடம்பெற செய்ய வேண்டும். 8வது படி தேவர்கள் உருவங்கள், தெய்வங்கள், நவகிரகங்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும். 9வது படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் அவர்களின் துணைவியர்களான சரஸ்வதி, லட்சுமி, துர்கா ஆகிய மூவரின் உருவங்களையும் வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் நடுநாயகமாக கொலுபீடத்தில் விநாயக பெருமானையும் ஆதிபராசக்தியையும் வைத்து வழிபட வேண்டும். இவ்வாறு கடகராசினியர்கள் கொலு வைத்து வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கிரன் ராசியில் இருக்கிறார். அதற்கு பிறகு ராசி 2 நுழைகிறார். 2ம் நன்மை தரும் இடங்கள். 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்குங்க. இவ்வளவு நாட்களாக இழுபறியிலேயே இருந்த பல காரியங்கள் துரிதமாக நடைபெற்று வெற்றியை தரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல் அரசாங்க வேலைக்காக முயற்சித்து போட்டித் தேர்வுகளை எழுதிவிட்டு காத்து கொண்டிருக்கும் கடகராசினியர்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு. நாளில் செவ்வாய் நுழையும் போது ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்கள் நன்றாக நடைபெறுங்க. புதன் 3 உச்சம் பெற்றிருப்பதால் அற்புதமான பலன்கள் உண்டு. வாகன யோகங்கள், நண்பர்களால் உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என பல முன்னேற்றங்கள் உண்டுங்க. தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயமான விஷயங்கள் நடைபெற இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுங்க. அதே போல சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்கள்ல குடும்பத்தில் திருமணம் அல்லது மனைவி சஷ்டியப்த பூர்த்தி என பல விழாக்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வந்து கிடைக்க இருக்கு. இருந்தாலும் கூட என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 12 குரு விரயஸ்தானத்தில் இருப்பதால் பார்த்து செலவு செய்ய வேண்டுங்க. பணம் விரயமாகும். பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனைகள் உண்டு. ராகு சேர்க்கையால் உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம். உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அஷ்டம கிரகங்களான சனி, ராகு துன்பத்தை தருவதற்கு காத்திருப்பதால எதிலும் பொறுமையும் கவனமும் அவசியங்க. தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுவது பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வயதானவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யுங்க. துர்க்கையை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.